இறைவன் தன்னோட கைகளை தலைக்கு மேல குவிச்சு வாயினால இறைவனோட திருநாமங்களையோ மந்திரங்களையோ சொல்லலாம். ஆனா அவனோட மனசு எதையோ யோசிச்சுட்டு இருக்கும். வாய் மட்டும் மந்திரத்தை சொல்லும். மனம் வேற உடல் வேறா இருக்கும். இந்த நிலைய பொய் நிலை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு மாறா மனசுல பக்தி நிரம்பி வழிஞ்சு அதுக்கப்புறம் அது சித்தத்திலையும் போய் தங்குற நிலை வந்து அதன் விளைவா உடல்ல பல மாற்றங்கள் வருது. அத்தகைய நிலையத்தான் திருச்சதகத்தோட முதல் பாடல் குறிக்குது. உடல்ல என்னென்ன மாற்றம் விளையுது அப்படின்னா, உடல் மெய் சிலிர்க்குது, கண்கள்ல கண்ணீர் ததும்பி வழியுது, உள்ளம் பொய் தவிர்க்குது. இதெல்லாம் ஆழ் மனசுல நிறைஞ்சிருக்கிற பக்தியோட விளைவால தோன்றுது. இந்த நிலையில இறைவனோட திருவடிகள் ஆழ் மனசுல பதியுது. அந்த திருவடிகளை வணங்குறதுக்காக நம்ம கைகள் தலைக்கு மேல குவியுது. வாய் போற்றி போற்றி வெற்றி வெற்றி அப்படின்னு பாடுது. கைதான் நெகிழ விடேன் அப்படின்னு பாடியிருப்பார்.